Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்ற சப்ஜெக்டில் யூனிட் 1ல் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப்பிக்கில் நம்ம மெயினாக கவர் பண்ணுறது ஐட்ரேஷனாக என்ன அண்ட் ரிகர்ஷன்னா என்ன அப்படின்றத கவர் பண்ணுவோம். ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன் அண்ட் ஈச் எக்ஸாம்பிள். ஸோ ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன் ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண டாப்பிக்கோ இல்லை இதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ண போகிற டாப்பிக்கோ பார்க்கணும் இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட பிளேலிஸ்ட் இருக்குது. அங்கே ஆர்டர் வைஸாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஐட்ரேஷன். ஃபஸ்ட் ஐட்ரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, iteration function is one that repeats some parts of codes again and again until one condition get fails. For example, பேசிக்காக நீங்கள் ஐட்ரேஷன் என்னென்னு எடுத்துக்கலான்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் கோட் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கன்சிடர் திஸ் செஷன் ஒரு பிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இதுக்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபிக் லைன் இருக்குது. இந்த லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரன் ஆகும் கைஸ். இல்லை நான் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன் இருக்கும். நான் செட் பண்ண இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த லைன் ஆஃப் கோட்ஸ், இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகும்னா திருப்பி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நான் கொடுத்த இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் ரன் ஆகுது. அண்ட் ப்ரோக்ராமில் இருக்க அடுத்த லைன் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா ரன் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஐட்ரேஷன். செட் ஆஃப் கோட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் கோடுக்கு செட் பண்ணப்பட்ட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும், அதாவது நான் கொடுக்கப்பட்ட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் கோட்ஸ் திருப்பி ரன் ஆகும். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த செட் ஆஃப் கோட்ஸ் திருப்பி ரன் ஆகிறது நின்றுடும். திருப்பி ரன் ஆகுதுல, அதுதான் நம்ம ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் ஐட்ரேஷனுக்கு. ஐன்ற ஒரு வேரியபிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியபிள்ன்றது டேட்டாவை ஹோல்ட் பண்ணிக்கூடிய ஒரு கண்டெய்னர். ஸோ அப்போ அந்த ஐன்ற இந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா கண்டெய்னர். இதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ ஐன்ற வார்த்தையை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா 0ன்ற வேல்யூவை தான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கீவேர்ட். இதை தான் நான் ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ். இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ. ஸோ அப்போ ஐனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 0 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் 0 நீங்கள் கொடுத்துக்கிறேன். கிரேட் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இதுதான் என்னோடய கண்டிஷன். 0 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஆமாம், 0 வந்து பார்த்தீங்கன்னா 10 விட சின்னது தான். இங்கே லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஒன்று லெஸ்ஸர் தென்னாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த ஒயில்குள்ளே இருக்க செட் ஆஃப் கோட்ஸ் வந்து திருப்பி ரன் ஆகும். அது என்ன செட் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது ஒன்று. ஸோ பிரிண்ட் ஐ. ஸோ அப்போ ஐயை பிரிண்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஐக்குள்ளே இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட்னா +1. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னது 0ல் இருக்குது. 0 கூட 1 ஆட் பண்ணால் ஐயோட வேரியபிள் இப்போ வேல்யூ என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்கும். இப்போது இந்த செட் ஆஃப் லைன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐட்ரேஷன் டைமில் என்ன ஆகுனா திருப்பி இந்த கோடு இதே இடத்துக்கு போகும். இப்போ போகும்போது இந்த இடத்துல இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. ஐயோட வேல்யூ அதாவது 1 வந்து லெஸ்ஸர் தென் 10 பார்க்குறோம். ஆமாம், 1 வந்து லெஸ்ஸர் தென் 10. ஓகே, ஒரு கண்டிஷன் கரெக்ட். எடுத்து கொடுத்துரு கண்டிஷன் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 10 கேட்குறாங்க. கிடையாது. நம்ம இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே நெக்ஸ்ட் உள்ளே இருக்கிறது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூவாக இருந்தாலும் நம்ம செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணவே தேவையில்லை. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆகும்போது இப்போது திருப்பி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது. இப்போ ஐயோட வேல்யூ 1, அதனால் ஐயோட வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க.
இன்க்ரிமெண்ட்னா முன்னாடியே சொன்ன மாதிரி i+1. அப்போ ஐக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது 1. 1+1 2 ஆகிடுச்சு. இப்போ இது முடிஞ்ச உடனே வெளியே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. திருப்பி ஏன்னா அந்த கண்டிஷன் இது வரைக்குமே ஃபால்ஸ் ஆகலை, அதனால் திருப்பி இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு போகும். அண்ட் இது எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிஷன் 2 கண்டிஷன் செக் பண்ணோம்ல, இந்த 2 கண்டிஷனும் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த while loop, அதாவது இந்த ஐட்ரேஷன் நிற்கும். ஓகே, அப்போ திருப்பி இங்கே வரும்போது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா 2, அப்போ பிரிண்ட் ஆகும்போது 2 பிரிண்ட் ஆகும். திருப்பி ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். திருப்பி இங்கே போகும்போது திருப்பி செக் பண்ணும். 3 வந்து லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 10 செக் பண்ணும். லெஸ்ஸர் தென் தான். ஸோ அதனால் 2வது கண்டிஷன் செக் பண்ண தேவையில்ல. திருப்பி பிரிண்ட் 3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் 4 5 6 7 8 9 10 வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஓகேவா? ஓகே, நம்ம 9 வரைக்கும் வரதா வச்சுப்போம். இப்போது இங்கே 9 வந்துருச்சு. 9 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஐயோட வேல்யூ 9 இருக்கும். இங்கே மேலே போகும்போது ஓகே 9 பிரிண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 9 இருந்திருக்கும். 9 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஐயோட வேல்யூக்கு வருது. ஐயோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10. ஏன்னா i+1 9+1 10 ஆகும். 10க்கு திருப்பி கண்டிஷன் செக் ஆகிறதுக்கு போகும். கண்டிஷன் செக் ஆகும்போது 10 வந்து லெஸ்ஸர் தென் 10ஆன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 10 வந்து லெஸ்ஸர் தென் 10 கிடையாது. நெக்ஸ்ட் 10 வந்து ஈக்குவல் டு 10ஆன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ அகெயின் ரெண்டுத்தில் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால திருப்பி இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். உள்ளே இருக்க செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகும். பிரிண்ட் 10 அண்ட் ஐயோட வேல்யூ திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 10+1 11 ஆகும். இப்போ திருப்பி அகைன் ஐட்ரேஷன் ரன் ஆகுது. இந்த சமயத்தில் பாருங்களா 11 லெஸ்ஸர் தென் 10 கிடையவே கிடையாது. ஏன்னா 11 வந்து கிரேட்டர் தென் 10. 11 வந்து 10ஓட பெரிய நம்பர். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் நம்ம பார்ப்போம். 11 ஈக்குவல் டு 10 கிடையவே கிடையாது. 11 10 ஈக்குவல் கிடையவே கிடையாது. அதனால் இந்த கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால இனிமேல் இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், while loopக்குள்ள இருக்க செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகாது. அதுக்கு அடுத்த லைன் ப்ரோக்ராமில் என்ன இருக்கோ அது ரன் ஆகும். எந்த லைனுமே இல்லைனா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ இதுதான் ஐட்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ரிகர்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ரிகர்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். ஃபங்க்ஷன்னா ஒரு செட் ஆஃப் கோட், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவாங்க. அந்த நேம் கால் பண்ணி அந்த செட் ஆஃப் கோட்ஸை நம்ம எப்போ வேணாலும் திருப்பி கால் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கும் ரிகர்ஷனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஐட்ரேஷனுக்கு எப்படி நம்ம while அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி திருப்பி ஐட்ரேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிகர்ஷன் அதிகமாக க்ரியேட் பண்ண முடியும். ரிகர்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐட்ரேஷன் ரிகர்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். திருப்பி செட் ஆஃப் கோட்ஸை திருப்பி ரன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிகர்ஷனுமே அண்ட் ஐட்ரேஷனுமே. பட் இங்கே ரிகர்ஷனுக்கும் ஐட்ரேஷனுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிகர்ஷன் டஸ் நாட் செக் எனி கண்டிஷன். ஐட்ரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே அந்த ஐட்ரேஷன் என்ன பண்ணணும்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் உள்ளே போகும். அந்த கண்டிஷன் அதுவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த செட் ஆஃப் கோட்ஸை ரன் ஆகாது. அதுக்கப்புறம் இருக்க வேறு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கோட்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ரிகர்ஷன் அப்படி கிடையாது. ரிகர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹாய்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. நான் எப்போ வேணாலும் இந்த ஹாய் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் நேம், இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நேமு. இந்த ஃபங்க்ஷன் நேமையும் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ரவுண்ட் ப்ராக்கெட்னு சொல்லிக்கலாம். இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து இதான் வந்து கால் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு இப்படி தான் கால் பண்ணுவாங்க பேர் சொல்லி. ஸோ ஹாய் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்க செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் ஆகும். நான் அகைன் திருப்பி ஒரு வாட்டி கால் பண்ணேன்னா திருப்பி 2வது வாட்டி இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் ஆகும். இந்த மாதிரி எத்தனை வாட்டி அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணாலும் திருப்பி இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே நான் வந்து ஹாய் அப்படின்னு நான் கால் பண்ணேன்னா என்ன ஆகும்னு பாருங்களா. ஃபஸ்ட் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணவே இல்லை. இங்கே தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை வெளியே கால் பண்ணுறீங்க, இப்போ நான் கால் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோட் செக்ஷன் ஒன்று ரன் ஆகி கடைசியாக வரும்போது திருப்பி அந்த ஃபங்க்ஷன் அகைன் கால் ஆகும். ஏன்னா அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் திருப்பி ரன் ஆகும். அண்ட் அகைன் அது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே திருப்பி அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கிறதுனால திருப்பி கால் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அகைன் அண்ட் அகைன் ரன் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் எக்ஸிக்யூட்ஸ் லைக் ஏ நார்மல் ஃபங்க்ஷன். எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நார்மலாக கால் பண்ணுறோமோ
அதே மாதிரி தான் இதுவுமே கால் பண்ணும். அண்ட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி கால் ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகே, ரிகர்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிகர்ஷன் அண்ட் ஐட்ரேஷன் பார்ப்போம். ரிகர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம திருப்பி கால் பண்ணுறது மூலயமா நம்ம ரிகர்ஷனை அச்சீவ் பண்ணலாம். ஐட்ரேஷன் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வயல் லூப் அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப் போன்ற லூப்பு வந்து நம்ம பைத்தானில் வந்து கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேஷன்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ரிகர்ஷன் டெர்மினேட்ஸ் when பேஸ் கேஸ் இஸ் ரெகக்னைஸ்ட். அதே மாதிரி ஐட்ரேஷன் டெர்மினேட்ஸ் and லூப் கண்டினியூஷன் டெஸ்ட் பிகம்ஸ் ஃபெயில்ஸ். அதாவது ஐட்ரேஷன் எப்போ வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஐட்ரேஷனோட லூப் வந்து நின்றுடும். திருப்பி அந்த செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகிறது நின்றுடும். அதே சமயத்தில் ரிகர்ஷனுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கேஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் நின்றுடும். நெக்ஸ்ட், ரிகர்ஷன் காஸ் எ காப்பி ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் அடிஷ்னல் மெமரி ஸ்பேஸ் இஸ் ஆக்குப்பைடு. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் டைமில் அடிஷ்னல் மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நார்மல் ப்ரோக்ராம் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இப்போ இது உள்ள ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரியில் அகெயின் அந்த ரிகர்ஷன் ஆல்ரெடி செட் ஆஃப் கோடு இருக்குல்ல கைஸ், அந்த கோடுக்கு திருப்பி ஒரு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி அதில் அந்த கோடு அகெயின் திருப்பி ரன் ஆகும். திருப்பி ரிகர்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் இருக்குமோ, அப்போ அகெயின் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி திருப்பி அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அண்ட் அகெயின் அதுக்குள்ளே திருப்பி கால் ஆகிறதுனால திருப்பி அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ரிகர்ஷன் நடக்க மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிக்கிட்டே போகும் கைஸ். அந்த சேம் செட் ஆஃப் லைன் வந்து திருப்பி ரன் ஆகுதுல்ல ஃபங்க்ஷனில். ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த சேம் செட் ஆஃப் லைன்ஸ் ரன் ஆகும்போதும் புது மெமரி ஸ்பேஸ் அடிஷ்னலாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஐட்ரேஷன் அப்படி கிடையாது. ஐட்ரேஷன் அடிஷ்னல் மெமரி ஸ்பேஸ்லாம் ஆட் ஆகாது. ஜஸ்ட் இதே மெமரியிலே தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நடக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா மெமரி இங்கே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா செட் ஆஃப் கோட்ஸுக்கு அது எல்லாமே ஒமிட்டட் ஆகிடும். ஒன்ஸ் கிரியேட் ஆச்சா நெக்ஸ்ட் டெலிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அடிஷ்னல் மெமரி வரும். நெக்ஸ்ட் அந்த செட் ஆஃப் கோட் முடிஞ்சோடனே அடுத்த ஐட்ரேஷன் ஃபார்ம் ஆகும்போது அடுத்து இன்னொரு மெமரி ஸ்பேஸ் வருதுன்னா இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சுட்டு அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து கிளியராக இருக்கும். அண்ட் இதில் தான் ரன் ஆகுங்க. இந்த மாதிரி அதே மெமரி ஸ்பேஸில் தான் ரன் ஆகுமே தவிர அடிஷ்னல் மெமரி ஸ்பேஸ் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் புது மெமரி ஸ்பேஸ் ஐட்ரேஷனுக்கு வந்து தேவைப்படாது. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெக்கர்ஷன் அண்ட் ஐட்ரேஷன். இது மோஸ்ட்லி 2 மார்க்கில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள், நம்மங்க ஐட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே ரிகர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே ரிகர்ஷன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்காரிதமாக எழுதியிருக்காங்க. ஒரு அல்காரிதம் வந்து மெயின் ப்ரோக்ராம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ரோக்ராமோட அல்காரிதம். இது சப் ப்ரோக்ராம், அதாவது அந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்குது இன்னொரு குட்டி ப்ரோக்ராம். அதான் நம்ம சொன்னோம்ல ஃபங்க்ஷன்னாலே ஒரு பெரிய ப்ரோக்ராம்குள்ளே ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு லைனுக்கு நம்ம நேம் கொடுத்துருவோம். அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணும்போதெல்லாம் அந்த செட் ஆஃப் லைன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கால் ஆகும். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன், அதுதான் இங்கே பண்ணியிருக்கா. இங்கே ஃபேக்டோரியல் அப்படின்னு இந்த லைனுக்கு வந்து நேம் வச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபேக்டோரியல் அப்படின்றதெல்லாம் கால் பண்ணும்போதும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியலனா நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். n ஃபேக்டோரியல், ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட ஃபேக்டோரியல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 5 × 4 × 3 × 2 × 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட ஃபேக்டோரியல் வேல்யூ. அண்ட் 2ஓட ஃபேக்டோரியல் வேல்யூ 2 × 1, 3ஓட ஃபேக்டோரியல் வேல்யூ 3 × 2 × 1. ஓகே, ஸோ இப்படி தான் ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிப்போம். இதை தான் இங்கே ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி 5ஓட ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 4. ஸோ 4ஓட ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா n × ஃபேக்டோரியல், ஃபார் எக்ஸாம்பிள் அது இருக்கு,
n இன்ட்டு ஃபேக்டோரியல் n மைனஸ் 1 இருக்குது. ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. அண்ட் ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? ஃபேக்டோரியல் n மைனஸ் 1னா 5 மைனஸ் 1 அப்படின்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு பாருங்களா, 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 4னு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது உடனே மல்டிப்ளிகேஷன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா இங்கே அகெயின் வந்து என்ன இருக்குது, ஃபங்க்ஷன் காலம் இருக்குது. ஸோ அப்போ திருப்பி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது அடுத்த ஃபேக்டோரியல் போகும்போது 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட்டு போகும்போது 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் வேல்யூ 1ன்னு போகும். இந்த மாதிரி போய் 1 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் வரும். இப்போ பேக்கில் வரும் கைஸ். எல்லாமே பேக்கில் வரும்போது 1 கிடச்சிதா நமக்கு. இந்த 1ம் 2வும் மல்டிப்ளை ஆகும். 1 2 மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் கிடச்ச ஆன்சர் நெக்ஸ்ட் எது கூட வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கூட மல்டிப்ளை ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 கூட மல்டிப்ளை ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் 5 கூட மல்டிப்ளை ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள், ரிகர்ஷனோட எக்ஸாம்பிள் அந்தளவுக்கு புரியனாலுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணும்போது, ஐ மீன் நெக்ஸ்ட் டாபிக்ஸில் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு பைத்தான் டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனாகவே லேப்டாப்பில் காட்டுவேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நல்லா புரியும் நான் நம்புகிறேன் கைஸ். இங்கே இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், ரிட்டர்ன் வேல்யூ 1ன்றது இங்கே வரும். ஸோ இப்போ 1 இன்ட்டு 2 2, 3 அகைன் ரிவர்ஸில் போகுது. நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸில் வரும்போது அப்போ 3 ஃபேக்டோரியல் ஆஃப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 3 இன்ட்டு 2 6. இப்போ 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 வரும்போது 4 இன்ட்டு 6. நெக்ஸ்ட் இப்போ 24 ஆகிடுச்சு. 4 இன்ட்டு 6 24 ஆகிடும். அண்ட் இப்போது ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 4க்கு இங்கே கொடுத்துருக்க டயக்ராம். நம்ம இங்கே பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5க்கு கைஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ் அண்ட் ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து இதோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸோட அல்காரிதம், ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட் இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.